அந்த கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு அந்த கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு, எதையும் பேசாம ஒரு மாசம் இருந்தாங்க. இந்த நெருக்கடி எப்படி சந்திக்கிறது அப்படின்றதுல அவங்களுக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதன் விளைவு அவரும் வரல, அந்த கட்சிக்காரங்களும் போயிட்டு பதுங்கிட்டாங்க. ரைட். இப்ப வந்து அந்த கட்சியை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னோம்னா இவர் மட்டும் அதை பண்ண முடியாது. அப்ப கட்சியை வந்துட்டு இயக்கணும்னு வரும்போது ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. ஒண்ணு, கட்சியினுடைய அடிப்படை அமைப்புகளை கட்டமைக்கணும். கட்டமைக்கப்பட்ட அந்த கட்சி அமைப்புகள் வந்துட்டு மக்களிடையே தொடர்பு கொண்டு செயலாற்றணும். இது யாரால செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவால தான் செய்ய முடியும். ஸோ பொதுக்குழு விஜய் கூட்டியிருக்காரு, சரியான மூவ் தான். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இந்த பொதுக்குழுல அவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னா கட்சியை எப்படி கொண்டு போறது, எந்தெந்த இஷ்யூ மக்கள் மத்தியில் கொண்டு போறது அப்படின்றது ஒண்ணு. அது இஷ்யூ பேஸ்டு. இன்னொன்னு பொலிட்டிக்கல் பேஸ். அது என்ன அப்படின்னோம்னா கட்சியை முதல்ல அங்க கட்டமைக்கணும். ஒரு கிராமத்திலேயும் கட்சி அமைப்பு இருக்கணும். கட்சி அமைப்பு இருக்கணும்ன்றது அது தொடர்பான நடவடிக்கைகள். விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர்லாம் பண்றாங்களே, அந்த கொடியேற்றுவது, பொதுக்கூட்டம் போடுறது, அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் பண்ணி செகண்ட் லைனு இன்னொன்று பேச்சாளர்களை வச்சு பரவாயில்ல அந்த கொள்கை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு ஒரு தடவை அவங்க கோயம்புத்தூர்ல எங்க பண்ணிருக்காங்க இல்லையா கொள்கை விளக்கம். அது ஃபிளாப் ஆயிடுச்சு. ஏன்னா இவரை யாதவ் அர்ஜுனாவையும் புசியானதையும் வச்சு பண்ணாங்க. இப்ப வேற ஆட்களை வச்சு அவங்க பண்ணலாம், பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஆக இந்த மாதிரி ஒரு இரண்டு வழிகளில் வந்துட்டு அவங்களுடைய கட்சியை வந்துட்டு மறுபடியும் புத்துணர்வு ஊட்டுறதுக்கான முயற்சியில் விஜய் ஈடுபடுவாருன்னு எதிர்பார்க்கலாம்.